நடேசன் அவர்களின் 12வது வருட நினைவை நாங்கள் இங்கு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஊடகவியலாளர் என்பது மாபெரும் தர்ம கைங்கரியங்களில் தன்னை ஈடுபடுத்துபவர் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் மக்களுக்கு தேவையான விடயங்களை, உண்மைகளை, நீதிகளை, நியாயங்களை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே அவர்களிடம் கொண்டு செல்லுகின்ற பாரிய பொறுப்பை ஏற்று நடாத்துகின்றவர்கள் ஊடகவியலாளர்கள். இதனால் தான் கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் என்றால் பலரும் பயந்து வாழ்வார்கள். பாதுகாப்பு படையினருக்கு பயப்படுவதை விட ஊடகவியலாளர்களுக்கு பயந்தவர்களும் உண்டு. அதிலும் அரசியல்வாதிகள் கூடுதலாக பயப்படுவார்கள். தங்களது ஊழல்கள், தங்களது அநீதிகளை எல்லாம் இவர்கள் ஊடகங்களிலே போட்டு மக்கள் மத்தியிலே வெளிக்கொண்டு வந்து விடுவார்கள். இவ்வாறு இந்த ஊடகவியலாளர்களுக்கு பெரும் மதிப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் அந்த வகையில் இந்த ஊடகவியலாளர்களாக இருந்த பலர் ஊடக சுதந்திரத்திற்கு அமைய நடுநிலையாக இருந்து நியாயமான விடயங்களை எங்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். ஆனாலும் கடந்த கால ஆட்சி இந்த ஊடகவியலாளர்களின் பெரும் பணியை மதிக்க தவறியது. அவர்களுக்கு வித்தியாசமான முத்திரைகளை குத்தி அதிலே அழகு பார்க்க தொடங்கியது. அந்த அழகுகள் தான் அவர்களை கடத்துவதற்கும் கொலை செய்வதற்கும் காரணமாக மாறியது. ஊடகவியலாளர் இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு இனத்தின் ஒடுக்குமுறை, இனத்துக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை மறுக்கப்பட்டமை போன்றவற்றை நியாயமான முறையிலே, நீதியான முறையிலே சமூகத்திலே கொண்டு சென்றார்கள். ஆனால் அப்போதிருந்த ஆசிரியர்கள், மன்னிக்க வேண்டும், அப்போதிருந்த அரசாங்கத்தினர் இவர்களை வித்தியாசமாக உற்று நோக்கி அவர்களுக்கு துன்பியலை ஏற்படுத்த முற்பட்டார்கள். 1990 ஆண்டு 3ஆம் மாதம் 15ஆம் தேதி ரிச்சர்ட் சொய்சா ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்ட தொடக்கம் 2009 2/6ஆம் தேதி சசிமதன் கொல்லப்படும் வரை கிட்டத்தட்ட 41 ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எங்கள் நாட்டிலே. அதிலே 34 பேர் தமிழர்கள், 5 பேர் சிங்களவர், 2 பேர் முஸ்லிம்கள். இவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள்? நியாயமாக இந்த நாட்டு அரசாங்கங்கள் செய்கின்ற அநீதிகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றபடியினார். அந்த வகையில் தான் திருவாரூர் அமரர் நடேசன் நாட்டுப்பற்றாளர் அவர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த நாட்டிலே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ரணசிங்க பிரேமதாசா அவர்களாயிருக்கலாம். அவரது காலத்திலே 2 ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கையின் காலத்தில் 13 ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே 26 ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். 1990 தொடக்கம் 2014 வரை சர்வதேசத்திலே கொல்லப்பட்டவர்கள் 580 ஊடகவியலாளர்கள். அதிலே இலங்கை 7 வீதத்தை பெற்றிருந்தது ஊடகவியலாளர் கொலையில். ஆகவே அவ்வாறு துடிகரமாக எமது இனத்துக்கு ஏற்பட்ட அநீதிகளை வெளிக்கொண்டு வந்து அதற்கு நீதியை வழங்க வேண்டும் என்று கோரிய ஒரு நாட்டு பற்றாளன் தான் அமரர் ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள். நடேசன் அண்ணன் அவர்களை எனக்கு முன்பு நன்கு தெரியும். எந்த வகையில் என்றால், நான் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் ஊடாக பல வேலை திட்டங்களை மாவட்டத்திலே மேற்கொண்டு வந்தேன். பல பயிற்சி நெறிகளை நடாத்தினேன், பல ஒன்று ஊடகங்களை நடாத்தினேன். அந்த வேளையில் எல்லாம் எங்களது செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுவதில் அவர் எங்களோடு பூரணமாக ஒன்றிணைந்து செயற்பட்டார்.
இதனால் நாங்கள் மட்டக்களப்பு ஆசிரிய கலாசாலையிலே நடாத்திய ஒரு கௌரவிப்பு நிகழ்விலே அவருக்கும் நாங்கள் பொன்னாடை போர்த்தி ஒரு கௌரவத்தை வழங்கினோம். எங்களது செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்பவர் என்ற ரீதியில். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2004ஆம் ஆண்டு மே மாதம் அவரது உயிர் இந்த மண்ணிலே பிரிய வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருந்தது.